எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டிமாண்ட் டிராஃப்ட் பத்தின டீடைல் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்றேன். ஸோ பேசிக்கா டிமாண்ட் டிராஃப்ட்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பேங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கும் செக்குக்கும் வந்து நிறையவே கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பேசிக்ஸ் டீடைல் எதுவுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே, டிமாண்ட் டிராஃப்ட் வந்து அதை எடுத்தவங்களும் சரி இல்ல வாங்கினவங்களும் சரி இல்ல டிமாண்ட் டிராஃப்ட் நீங்க பண்ண போறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கும், டிமாண்ட் டிராஃப்ட் பத்தின கேள்விகள். ஸோ அதுக்கான டீடைல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ மோஸ்ட்லி வந்து டிமாண்ட் டிராஃப்ட் நீங்க எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மணியை டெபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபர்தரா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து உங்க கையில கொடுப்பாங்க. ஸோ அப்படி பண்ற டிமாண்ட் டிராஃப்ட் இன்கேஸ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணிட்டேன், பே பண்ணி தான் நான் டிமாண்ட் டிராஃப்டே வாங்கியிருக்கேன். ஒரு 10,000 நான் பே பண்ணிருக்கேன்னா அந்த 10,000 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிமாண்ட் டிராஃப்டே வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கி அதை நான் தொலைச்சிட்டேன்னா அப்ப எனக்கு அந்த 10,000 வந்து நஷ்டம் தானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். மேபி அந்த டிமாண்ட் டிராஃப்ட் வந்து மறுபடியும் நான் வந்து வாங்க முடியாதா, அதை கேன்சல் பண்ண முடியாதான்னு தோணும். இன்கேஸ் நீங்க டிமாண்ட் டிராஃப்ட் தொலைச்சா கூட அந்த டிமாண்ட் டிராஃப்ட் வந்து நீங்க அந்த டிமாண்ட் டிராஃப்ட் தொலைச்ச டிமாண்ட் டிராஃப்டை யாரும் யூஸ் பண்ணி அதை பணம் எடுக்காத வரைக்கும் உங்களால அந்த டிடியை கேன்சல் பண்ண முடியும். உங்க கையில அந்த டிமாண்ட் டிராஃப்ட் இல்லைனாலும் அந்த டிடி இல்லைனாலும் நீங்க எந்த பேங்க்ல லெட்சே உங்களுக்கு வந்து பேசிக்கா வந்து டிமாண்ட் டிராஃப்ட் எல்லாருமே வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல போய் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நீங்க அந்த டிராஃப்டை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டிராஃப்டோட டீடைல் கொடுத்து இதுதான் நான் எடுத்த டிடி, எனக்கு இந்த டிடி வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, நான் தொலைச்சிட்டேன், ஸோ கேன்சல் பண்ணி கொடுங்கன்னா அவங்க டெஃபினட்டா உங்ககிட்ட இருந்து ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட டிடி இல்லை, டிடி இல்லாம அவங்க கேன்சல் பண்ணணும்னா அவங்க ஒரு இண்டெம்னிட்டி பாண்ட் ஒன்று வாங்கி ஃபார்முலா எல்லா இடத்துலையும் வாங்குறதா அவங்க வாங்கி அந்த டிடியை கேன்சல் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நான் வந்து ஒரு பேங்க்ல டிடி எடுத்தேன், ஆனா அந்த பேங்க்கு எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை, நான் வந்து பணம் பே பண்ணி தான் டிடி எடுத்தேன்னா அந்த பணம் பே பண்றப்ப உங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபெய்ட் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப் வச்சுட்டு நீங்க வந்து அகைன் நீங்க போய் அப்ரோச் பண்ணி அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு நீங்க டிராஃப்டை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் இன்கேஸ் உங்க டிமாண்ட் டிராஃப்ட் தொலைஞ்சிட்டா. அப்படி இன்கேஸ் நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க டிராஃப்ட் வந்து நீங்க யாருக்கு இஷ்யூ பண்ணணும்னு நினைச்சீங்களோ, யாருக்கு டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மேபி நீங்க கொடுத்துருக்கலாம். பட் அதுக்கப்புறம் வந்து பல பிரச்சனைகள்னாலோ இல்ல உங்களுக்கு அந்த டிராஃப்டை மறுபடியும் நான் வந்து அந்த பேமெண்ட்டை நான் பண்ண வேணாம், நான் கொடுத்த டிடி வந்து அவங்க திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அந்த பேமெண்ட்டும் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நீங்க வந்து டிடியை ஸ்டாப் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன ஆகும்னா நான் ஒரு 10,000 டிடி ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு டிடி கொடுத்துட்டேன், ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தினால அந்த டிடியை வந்து நான் திருப்பி கேட்கிறப்ப அவர் என்கிட்ட கொடுக்கல. ஸோ அப்போ வந்து அவர் கொடுக்காதனால அந்த டிடி வந்து போனா போச்சு அப்படின்னு நான் விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் பேங்க்கு கிட்ட போயிட்டு அந்த டிடி டீட்டெயில் காமிச்சு அந்த டிடி பே ஆகலைன்னா அந்த டிடி அவர் யூஸ் பண்ணலைன்னா நான் கொடுக்குற டீட்டெயில் வச்சு அவங்களால அந்த டிடியை கேன்சல் பண்ண முடியும், அதாவது அந்த டிடியை ஸ்டாப் பண்ண முடியும், அவங்களால பேமெண்ட்ல இருந்து ஸ்டாப் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க வந்து இண்டெம்னிட்டி பாண்ட் இல்லைன்னா அஃபிடேவிட் கொடுக்குற சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நீங்க வந்து லீகலா வந்து அப்ரோச் பண்றீங்க, ஒரு பேங்க் இஷ்யூ பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க கேன்சல் பண்ண சொல்லி நீங்க வர்றீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க லீகலா வந்து நீங்க போகணும்னா இந்த டாக்குமெண்ட் நீங்க கொடுத்தா அவங்க கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய மெத்தட். இன்கேஸ் ஸ்டாப் பேமெண்ட் பண்ணணும், டிடியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி விஷயத்துல போகலாம் அண்ட் உங்க டிடியை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணலாம். ஆனா இதுக்கு எல்லாமே ஒரே கான்செப்ட் என்னன்னா அந்த டிடி அவங்க கேஷ் பண்ணாம இருந்தா மட்டுமே தான், என்கேஷ் பண்ணாம இருந்தா மட்டும்தான் இதை உங்களால பண்ண முடியும். ஸோ எல்லா டிடிக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 3 months எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ நான் டிடி எடுத்துட்டேன், ஏதோ ஒரு காலேஜ் ஃபீ பே பண்ணதுக்கோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணதுக்கோ நான் டிடி எடுத்துட்டேன், ஆனா அந்த டிடியில 3 மாசம் தான் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு வகையில இல்ல மறந்துட்டீங்க இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க அந்த டிடியை பே பண்ணல, அந்த டிடியை யூஸ் பண்ணல, 3 மாசமும் ஆயிடுச்சு, அந்த டிடியும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்துல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து அகைன் அதே பேங்க்குக்கே போயிட்டு இந்த டிடி நான் வந்து ஒரு சில ரீசன்னால என்னால யூஸ் பண்ண முடியல, இப்ப நான் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க ரீவேலிடேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா எக்ஸ்பைரி ஆன டேட்ல இருந்து அகைன் ஒரு 3 மாசம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்றதுல இருந்து உங்க டிடி என்னதான் எக்ஸ்பைரி ஆனாலும் நீங்க அகைன் அதை ரீவேலிடேட் பண்ண முடியும். பட் இதுக்கு எல்லாமே சர்டன் சார்ஜஸ் பண்ணுவாங்க, அந்த சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் சேஞ்சஸ் ஆகும்.
அண்ட் தென் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து டிடி அண்ட் செக் இது ரெண்டுமே கம்பேர் பண்றப்போ சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, செக் வந்து பவுன்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு, ஆனா டிடி ஆகாது. அது ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு செக் கொடுக்குறீங்க. என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு செக் கொடுக்குறேன்னா, என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த செக் பாஸ் ஆகும். ஆனா டிடில என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு டிடி எடுக்கும் போதே என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல என் அக்கௌண்ட் என்னோட கையில இருந்தோ அந்த டிடி நான் எவ்வளவு எடுக்கிறேனோ அதோட கேஷ் ஆல்ரெடி பேங்க் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. லட்சே நான் ஒரு 50,000 டிடி எடுக்கிறேன்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 50,000 எடுத்துட்டு ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு பூலிங் அக்கௌண்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பூலிங் அக்கௌண்ட்னா சர்டன் அமௌண்ட் வந்து பார்க் பண்றதுக்காக, இந்த மாதிரி கிளியரன்ஸுக்கெல்லாம் பார்க் பண்றதுக்காக, பல்க் என்இஎஃப்டி ஆர்டிஜிஎஸ் பண்றதுக்காகவோ இல்ல வந்து டிடி ப்ராசஸ் பேமெண்ட் பண்றதுக்காகவோ ஒரு பேங்க்கும் நிறைய பூலிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த பூலிங் அக்கௌண்ட்ல வந்து உங்களோட அமௌண்ட்டை எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஐடியலா என்ன ஆகுதுன்னா, உங்களோட 50,000 அவங்க டிடிவா இஷ்யூ பண்ணது பேங்கோட அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகுது. அந்த அக்கௌண்ட் வந்து அந்த டிடி மூலம் மட்டுமே தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியுமே தவிர வேற எந்த சூழ்நிலையும் அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணவே முடியாது. ஸோ அந்த அமௌண்ட் எப்பயுமே அங்கேயே தான் இருக்கும், அந்த டிடியை வந்து யூஸ் பண்ற வரைக்கும். அதனால தான் அந்த டிடி வந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகுறது இல்லை. பட் செக்ல வந்து பவுன்ஸ் ஆக பாசிபிள் இருக்கு. நான் செக் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நான் என்னோட அக்கௌண்ட் வந்து பணம் வித்ட்ரா பண்ணிட்டேன், ஸோ செக் கொடுத்த அளவுக்கு என் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா ஈஸியா பவுன்ஸ் ஆயிடும். அதனாலதான் மோஸ்ட்லி எந்த விஷயம் எடுத்தாலுமே லீகலா வந்து லட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் இல்ல ஒரு ஸ்கூல் ஃபீ காலேஜ் ஃபீ அந்த மாதிரி பே பண்றப்ப மோஸ்ட் ஆஃப் த லீகல் பேமெண்ட் வந்து டிடி தான் ப்ரிஃபர் பண்றதுக்கு இதுதான் காரணம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பேங்க் வந்து நான் வந்து எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து ஒருத்தர் டிடி கொடுத்திருக்காரு. அந்த டிடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லைன்னா வந்து வேற ஏதோ பேங்கான டிடி கொடுத்திருக்காங்க, கனரா பேங்க், ஐசிஐசிஐ இல்ல வேற ஏதோ ஒரு பேங்கோட டிடி. அந்த பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் இல்ல. எனக்கு எஸ்பிஐல அக்கௌண்ட் இருக்கிறப்ப எஸ்பிஐல டிடி கொடுக்காம வேற அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு டிடி கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நான் வந்து காசா மாத்துறது இல்ல அந்த டிடியை வந்து நான் எப்படி என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு நீங்க டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எந்த பேங்க்ல வேணாலும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் டிடி அவங்க கொடுக்கலாம். ஸோ அவங்க எந்த பேங்க்ல இருந்து டிடி கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து irrespective ஆஃப் எனி பேங்க் டிடி உங்க பேங்க்ல வந்து உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்த டிடியை நீங்க டெபாசிட் பண்ணணும் கிளியரிங்காக. ஏன்னா வித்தின் சேம் பேங்க் நீங்க எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, டிடியும் எஸ்பிஐ பேங்கோட டிடி அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டா அந்த பிரான்ச்லயே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்க அக்கௌண்ட் எஸ்பிஐல இருக்கு, அந்த டிடி வந்து கனரா பேங்க்ல இருந்து வந்திருக்குன்னா அதை கிளியரிங் அனுப்புவாங்க. ஸோ மோஸ்ட்லி கிளியரிங் பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் கிளியரிங்கு டைம் எடுத்துக்கிறோம். பட் அவங்க எந்த டிடி கொடுத்தாலும் எந்த பேங்க் டிடி கொடுத்தாலும் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்லேயே டெபாசிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த கிளியரிங் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலா வந்து பேக் ஆஃபீஸ்னு ஒரு செட்டப் இருக்கு கிளியரிங் ஹவுஸ்க்காக. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு பிரான்ச்ல இருந்து கலெக்ட் பண்ண டிடிஸ் செக் எல்லாத்தையும் வந்து அந்த கிளியரிங் ஹவுஸுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐல வந்து கிளியரிங் ஹவுஸுக்கு எல்லா டிடி அண்ட் செக்குக்கு வந்து ஓவராலா எந்தெந்த பிரான்ச்ல போயிட்டு அந்த செக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ எண்ட் ஆஃப் த டே அது கிளியரிங் ஹவுஸுக்கு போயிடும். கிளியரிங் ஹவுஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேனர் மூலியமா வேற பேங்கோட டிடி செக் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட பேங்கோட கிளியரிங் ஹவுஸுக்கு ஸ்கேன் இமேஜா அனுப்புவாங்க. அவங்க அந்த ஸ்கேன் இமேஜ்ல இருக்கிற டீடைல்ஸை பார்த்துட்டு அது கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா, கரெக்டான செக், கரெக்டான டிடி சைன் எல்லாமே மேட்ச் ஆகுதுன்னு எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்டோட பூலிங் அக்கௌண்ட்டுக்கு அந்த டிடி அமௌண்ட்டோ இல்ல செக் அமௌண்ட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபர்தரா அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேங்க் யார் அந்த டிடியோ இல்ல அந்த செக்கோ டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் அவங்க கிரெடிட் பேக் பண்றாங்க. ஸோ இப்படிதான் கிளியரிங் ஹவுஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு பேங்கோட டெபாசிட் ஆன செக்கை இன்னொரு பேங்க் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுதுன்னா த்ரூ திஸ் ஸ்கேனிங். இது வந்து டைம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய செக்ஸ் வந்து ப்ராசஸ்க்காக வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேங்க்குக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனாலே அந்த ஓவரால் செக்ஸ் வந்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. ஸோ மேபி 1 or 2 days கூட உங்களுக்கு ஆகும் ஒரு கிளியரிங் செக் ஆர் டிடி உங்களுக்கு கிரெடிட் ஆகணும்னா. ஆல்சோ வந்து உங்களோட டிடி வந்து நீங்க எடுத்த டிடி சப்போஸ் எனக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்தேன்,
அதே மாதிரி அந்த டிடி எனக்கு யூஸ் வந்து இல்லை, நான் இந்த டிடி எனக்கு யூஸ் பண்ண வேணாம், நான் நாளைக்கு போய் அந்த டிடியை பேங்க்ல கொடுத்தா அவங்க என் காசு திருப்பி கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த டிடி வந்து கேன்சல் பண்ணி மிச்ச அமௌண்ட்டை நீங்க பேங்க் அக்கௌண்ட் மூலியமா இருந்து நீங்க டிடி எடுத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்ல பை கேஷா தான் நான் டிடி எடுத்தேன்னா உங்களுக்கு கேஷா கொடுத்துருவானுங்க. ஆனா டிடி கேன்சலேஷனுக்கு ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணாமல் இருப்பாங்க. அது அந்த பேங்க்குக்கும் அந்த கஸ்டமருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பொறுத்து. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேங்கிங்கான டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்ல நிறைய அப்டேட் பண்ணுவோம். இது பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்கட்டும், இல்ல டே டு டேல பேங்கிங் வந்து அப்ரோச் பண்ற ஒரு நார்மல் பப்ளிக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு டெஃபினட்டா நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேங்கிங் டாபிக்ஸ் பத்தி பேசலாம். அது வரைக்கும் பாய்.